ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி. இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து அக்கா லைவ் போகிறதுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் மேலே எனக்கிட்ட வந்து கேட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்காக இந்த வீடியோ. ஏன்னா நான் வந்து நிறைய வந்து யூடியூப் பார்த்து தான் நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் மற்றவங்களுக்கு வந்து சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் ஹெல்ப்லைன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஹவு டு லைவ் ஸ்ட்ரீம் ஆன் மொபைல்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கிரியேட் ஏ லைவ் ஸ்ட்ரீம் ஆன் மொபைல்னு காமிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு காமிச்சிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லைவ் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்லீஸ்ட் வந்து 50 சப்ஸ்கிரைபர்னாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து நோ லைவ் ஸ்ட்ரீமிங் ரிஜிஸ்ட்ரேஷன் வித்தின் த லாஸ்ட் 19 days ஆன் யுவர் சேனல். எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் வந்து 90 daysக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து டு வெரிஃபைடு யுவர் சேனல் வந்து நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னா தான் வந்து லைவ் வந்து ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து டு ட்ரான் on live streaming you may need to wait 24 hours before you can start your first live streamனு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் லைவ் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து லைவை வந்து எனபிள் பண்ணியிருக்கணும். எனபிள் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நம்ம எப்போதும் போல் வீடியோ வந்து மேக் பண்ணுற மாதிரி லைவ் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு எனபிள் பண்ணிவிட்டு ஒரு 24 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணணும்னா நம்ம வந்து நார்மலாக வந்து எப்போதும் போல் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து 5.0+ டிவைஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கான ப்ராசஸ் வந்து கீழே என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.